நான் வீட்லேயே பண்ண மணத்தக்காளி வத்தல் வறுத்துட்ருக்கேன். இதில் நம்ம வத்த குழம்பு பண்ண போகிறோம் இன்றைக்கி. வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் வெந்தயம் போடலாம். ஃபஸ்ட்டு உளுந்து, சீரகம், கடுகு, துவரம்பருப்பு. கடுகு வெடிக்கட்டும், சீரகம் பொரியட்டும், வெந்தயம் சிவக்கட்டும், பருப்பு இல்லாமல் நல்லா பொன்னிறமும் ஆற வரையும் வறுத்துட்டு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம 2 மிளகா கருவேப்பிலை போடலாம். பெருங்காயம், மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி நல்லா கலந்து இந்த எண்ணெயிலேயே ஒரு தடவை பரட்டிட்டு உடனே புளித்தண்ணி விடணும். புளித்தண்ணி ரெடியாக இல்லைன்னா கருகிறதுக்குள்ளே வெறும் தண்ணியை கூட விட்டுடுங்க. அப்புறமா கூட புளித்தண்ணி விடலாம். ரெடியாக வச்சுருக்கேன், விடுறேன். பக்கத்துலேயே வெந்நீர் வச்சுக்கோங்க. கரெக்டாக எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ விடுங்க. எப்படி இருந்தாலும் கொதித்து இன்னும் திக்காகும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம போட்ட எண்ணெய் மேலே வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி வத்தலை மேலாக போட்டு அடுப்பை நிறுத்திடலாம். குழம்பு ரெடி ஆகிடுத்து. சுற்றி வர எண்ணெய் லேசாக பிரிய ஆரம்பிச்சிடுது. இந்த சமயத்தில் இந்த திக்னஸ் போகிறோன்னா இதோட நிறுத்திடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் திக்னஸ் ஆகும். ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் வெல்லம் போட்டு நல்லா கொதி வரும்போது இந்த வத்தலையும் போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி. இப்போ கூட டப்பு டப்புன்னு வெடிக்குது பாருங்கள். வீட்டில் செஞ்ச வத்தல் தான் இந்த மாதிரி வெடிக்குது. கடையில் வாங்கினா வெடிக்க மாட்டேங்குது. பாக்கி வச்சுருக்கேன், பசங்க சாப்பிட்லாம், தொட்டுக்கலாம், சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி. வத்த குழம்பு ரெடி. கமகமான்னு மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வள்ளிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.